நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஷாப் 2024 பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் ஒரு டூல் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. டூலோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் டூல். சரிங்களா? இந்த டூலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோஷாப் அப்டேட்டட் வெர்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2024 அப்டேட் பண்ணியிருக்க ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டூல் இருக்கும். சரிங்களா? இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இல்லைன்னா எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எடிட் போயிட்டு இதில் டூல் பார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டூல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா டூல்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த டூல் இங்கே இருந்துச்சு. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி ட்ராக் பண்ணி ப்ரஷ் டூல் பக்கத்தில் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்கேனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் டூலுக்கு அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஓகே, இந்த டூல் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டூலை எடுத்ததும் உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த படம் இருக்குது. இந்த படத்தை நான் என்ன பண்ணணும்னா லைட்டாக பிரைட் பண்ணணும். அதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு லெவல்ஸில் இந்த மாதிரி லைட்டாக நான் என்ன பண்ணுறேன் பிரைட் பண்ணிக்கிறேன். பிரைட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்கை Ctrl+I கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த படத்தில் லைட்டிங் எந்த இடத்துலலாம் ஆட் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணணும். இந்த கலரை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே கருப்பு கலர் இருந்துச்சுன்னா இங்கே வெள்ளை கலர் இருக்கணும். அந்த கலரை மாற்றிக்கிறோம். சரிங்களா? மாற்றிட்டு அப்படியே லைட்டாக ஒரு பெயிண்ட் பாருங்கள். அந்த லைட்டிங் எங்கெல்லாம் ஃபில் ஆகிருக்கோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட் இந்த கைகளில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லைட்டாக இங்கே. ஓகே, இவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸிங்கில் லைட்டாக இதோடைய லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இது சிம்பிளான ஒரு எடிட்டிங் நான் பண்ணேன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறத ஒவ்வொரு வாட்டி இங்கே கிளிக் பண்ணி பண்ண வேண்டியிருக்கா. ஆனால் இந்த டூல் என்ன பண்ணணும்னா சுலபமாக நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துரும். எப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் டூல் நம்ம எடுத்துக்கலாம். டூல் எடுத்ததும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதில் ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு ப்ரஷ் சிம்பிள் போட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த மைனஸில் இருக்குது. தேவையான இடத்துல பெயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். இது ரெண்டுமே அந்த ஆப்ஷன் தான். அடுத்து ப்ரஷ்ஷு, உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரஷ்ஷு வேணும், ரவுண்டு ப்ரஷ் வேணுமா, நீங்கள் வேறு மாதிரி ப்ரஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷனை மாற்றிக்கலாம். அடுத்து பென் ப்ரெஷர் அப்படிங்கிறது நீங்கள் வேகம் டேப்லெட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு பயன்படும். சரிங்களா? மவுஸில் பார்த்தீங்கன்னா பென் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டூலு, இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டூலோட சிம்பிள் தான் இது. சரிங்களா? எதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வேலையை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்காக இந்த டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓவர்லேன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் பெயிண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த ஓவர்லே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அடுத்து ஒப்பாசிட்டி ஃப்ளோ, இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஓகே, இந்த டூலை பயன்படுத்தி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த படத்தில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டிங் இருக்கிற இடத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பாப் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எக்ஸ்போஷர் எடுத்துட்டு நான் ப்ரஷ் என்ன பண்ணுறேன், சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஷார்ப் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த லைட்டிங் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக ஒரு சின்ன பெயிண்ட். இந்த லைட்டிங் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? லைட்டிங் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒரு பெயிண்ட். ஓகே, இப்போ எனக்கு தேவையான வேலை முடிஞ்சிச்சு. லைட்டிங் இருக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, லைட்டாக நான் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வேறு எதுவுமே பண்ணலை, அட்ஜஸ்ட்மெண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணேன். இங்கே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த எக்ஸ்போஷருங்கிறத இந்த ப்ரஷ் டூலே எனக்கு போட்டு கொடுத்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நம்ம வேலை முடிஞ்சிச்சுங்களா. அடுத்த படம் பாருங்கள், இந்த படத்தை எடுத்துக்கோங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு படம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்டை நல்ல ஒரு பிரைட் பண்ணி நல்ல கலர் பண்ண போகிறேன். சரிங்களா? அதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறேன் ஒரே கிளிக்கில். இப்போது இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்ஜெக்டை கொஞ்சம் பிரைட் பண்ணுறதுக்கு இந்த பிரைட்டிங் விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இது என்ன பண்ணணும்னா சப்ஜெக்டை தாண்டி வெளியேயும் போகுது. எனக்கு தேவை சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் பெயிண்ட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூலில் இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கிறேன்.
இந்த டூலை கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஃபோட்டோஷாப்பை அனலைஸ் பண்ணி சப்ஜெக்ட் எது பேக்ரவுண்ட் எதுன்னு பிரித்து கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு ஒரு கலர் ஃபில் ஆகி காமிக்கி பார்த்தீங்களா, இது சப்ஜெக்ட், இது பேக்ரவுண்ட். எனக்கு தேவை சப்ஜெக்ட். ஒரு கிளிக் பண்ணுறேன், ஈஸியாக எனக்கு கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் இதை கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பிரைட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த படம் எனக்கு ஓகே. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங். ஸோ அது போக இந்த படத்தில் கலர் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் கலர் அதிகப்படுத்தணும். அதுக்கு இந்த வைப்ரன்ஸ் எடுத்துக்கலாம். வைப்ரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஜெக்டில் இருக்க மிட்டோனை மட்டும் அதிகப்படுத்தும். சரிங்களா? திரும்ப என்ன பண்ணணும், பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா செலக்டில் இருக்குது. திரும்ப அந்த டூலை நான் வந்து எடுத்துக்கிறேன். டூல் எடுத்தது ஒரு 5 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், திரும்பவும் நமக்கு சப்ஜெக்டை பிரித்து காமிச்சிருச்சா? ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். கலரிங் பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு ஆயிருக்குன்ட்டு. ஆனால் இந்த கலர் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 60-63% இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நமக்கு தேவையான அளவு கரெக்ஷன் வந்துடுச்சு. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஜஸ்ட்டு 2 கிளிக்கு. முதல் கிளிக்கில் பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு, 2வது கிளிக்கில் இந்த கலரிங். அடுத்து இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் டார்க் பண்ணணும் எனக்கு. அப்போ தான் எனக்கு இந்த படத்தில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறோம். டார்க் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ திரும்பவும் அந்த டூலை கிளிக் பண்ணியும் என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணோம். இப்போ எனக்கு பேக்ரவுண்டு தான் வேணும். ஒரு கிளிக் பண்ணியும் பேக்ரவுண்ட் வந்து கிளிக் ஆகிடும். இந்த லெவல் அப்படியே நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த பேக்ரவுண்டு டார்க்காக மாறிடும். இப்போ படம் பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு லைட் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். லைட் எஃபெக்டை உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு நான் ஆக்ஷன் வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே ஈஸியாக வந்துடுச்சு. சரிங்களா? லைட்டை டாப்பில் கொண்டு வந்துட்டு தேவையான அளவு நம்ம இந்த மாதிரி பெருசு பண்ணுறோம். பெருசு பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும், கலர் பேலன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ரெட்டு எல்லோ 2 ஏற்றணும்னா இந்த கலர் திக்னஸ் நல்லாயிருக்கும். இதோடைய ஒப்பாசிட்டி லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளோ லெவலை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ளோ லெவல் லைட்டாக நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். எந்த அளவுக்கு கிளியராக எனக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தான். இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் அவுட்டோரில் எடுக்கக்கூடிய படங்களை ரொம்ப ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெட்டிங்கில் அவுட்டோர் படம் நிறைய ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னா ஈஸியாக உங்கள் வேலை முடிஞ்சிடும். இந்த பிக்சரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். இங்கே போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் செலெக்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த டூல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், இப்போ பேக்ரவுண்டை ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு மாறிடும். பாருங்கள், இவ்வளோதான். இதிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் இருக்கும். தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைட்டு, கான்ட்ராஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப டார்க், இதெல்லாம் ரொம்ப ஹை கான்ட்ராஸ்ட் ப்ளூ ஃபில்டர் அப்படின்றது பார்த்தீங்களா? ப்ளூ ஃபில்டர் போட்டாச்சு. ஓகே, இப்போது சப்ஜெக்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பாப் பண்ணிக்கலாமா? சப்ஜெக்ட் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. திரும்ப என்ன பண்ணோம், பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு டூல் எடுக்கிறோம். டூலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு லெவல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த டூலை இப்படி தான் இந்த மாதிரி கிளிக் பண்ணி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ட்ராக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் போட்டிங்கன்னாலும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெக்டாங்குலர் எந்த இடத்துல போட்டிங்களோ அந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை என்ன பண்ணும், ஃபோட்டோஷாப்பை அனலைஸ் பண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகும். ஆனால் நம்ம ஒரு கிளிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் நல்லா பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. திரும்ப இதுக்கு ஒரு கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாமா? ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போடுறோம். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். டூலை கிளிக் பண்ணி திரும்ப இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறோம். ட்ராக்கும் பண்ணலாம், நீங்கள் கிளிக்கும் பண்ணலாம். ஆனால் என்னுடைய சிஸ்டத்தில் நான் கிராபிக்ஸ் கார்டு போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி காமிக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய சிஸ்டம் வச்சுருந்தாலும் கிராபிக்ஸ் கார்டு உங்ககிட்ட இல்லை, நல்ல கிராபிக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் டூல் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. சரிங்களா? இங்கேயே ஒரு லைட் எஃபெக்ட் வேணும்னா போட்டுக்கலாம். இந்த லைட் எஃபெக்டை இந்த மாதிரி பெருசு பண்ணி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணி காமிச்சேன். சரிங்களா? இந்த படம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். அப்படியே குயிக்காக என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு
2024 ஃபோட்டோஷாப் அப்டேட்டட் வெர்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் அப்டேட் பண்ணாத வெர்ஷன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வராது. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க அப்டேட்டில் தான் இந்த டூல் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,